ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பலாக்கொட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ பலாக்கொட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை 2ஆக கட் பண்ணி தோல் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா பலாக்கொட்டையுமே தோல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லேசாக அப்படியே வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிறிதளவு உப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுத்து இதில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது போல் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து இதில் நாம் வேக வச்சு தோல் எடுத்த பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை சேர்த்ததுக்கப்புறம் இது ரெண்டையும் நல்லா கலக்கி விடுங்க. இது போல் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான பலாக்கொட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரச சாதம், தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.